எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தமிழ் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தடையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. தமிழ் மொழி ரொம்ப கஷ்டம், எழுத்துலாம் வந்து நிறைய இருக்குது, 247 எழுத்து இருக்குது, எப்படி கற்றுக்கிறது? இங்கிலீஷ்லனா 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது, அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து கற்றுக் கொடுக்குறவங்க வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி தமிழை சரியான முறையில் கற்றுக் கொடுக்காதனால தான் அந்த தமிழை சரியாக கற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அது எப்படி கற்றுக்கலாம், அதில் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அந்த தமிழ் நம்மளுக்கு தெளிவாக வரும் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். நீங்கள் அப்படியே கூடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சந்தேகம் வந்துச்சு, அது எப்படி தவறாகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த சார்ட்டில் எல்லா தமிழ் எழுத்துமே நம்மளுக்கு இருக்குது. இப்போ தமிழில் உயிர் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 12. அது பார்த்தோம்னா நம்ம ஆவில் ஆரம்பித்து அவு வரைக்கும் 12 எழுத்து இருக்குது. அப்புறம் மெய் எழுத்துக்கள் வந்து 18, இக்கில் ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் 18 எழுத்து இருக்குது நம்மகிட்ட. இந்த 18ம் 12 சேர்த்து மொத்தமே 30 எழுத்து தான். இந்த 30 எழுத்து சேர்ந்து தான் இந்த காவிலேருந்து இந்த நவு வரைக்கும் 216 எழுத்தா உருவாகுது. அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு எழுத்தையும் இந்த ஸ்டைலில் கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் எழுதும் போது பார்க்காம எழுதும் போது வராது. நாம் இந்த முறையில் கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ இது வந்து குறில்னு சொல்கிறாங்க. குறில்னா ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ கா ரொம்ப கம்மியான சவுண்டில் ஒலிக்கணும், இது வந்து கா ரொம்ப நெடிலா இழுத்து உச்சரிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம உச்சரிக்கணும். நம்மளுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா கா கா ரெண்டுக்குமே வித்தியாசமே இல்லாமல் சொல்லி கொடுத்ததுனால இது எது குறில் எது நெடில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அப்போ தான் காகம்னு படிக்கிறதுக்கு பதிலாக ககம்னு படிக்கிறோம், கல்லுன்னு படிக்கிறதுக்கு பதிலாக கால்னு படிக்கிறோம். அதனால குறில் அந்த மாதிரி இந்த சின்ன எழுத்தா உச்சரிக்க வேண்டியதை ரொம்ப ஒலி கம்மியா கா அப்படி உச்சரிக்கணும். நெடில் எப்படி உச்சரிக்கணும்னா கா அப்படி இழுத்து உச்சரிக்கணும். அந்த மாதிரி உச்சரிச்சா நம்மளுக்கு நிறைய பிழைகள், ஒரு 90% பிழைகள் அதில் குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் இது ரெண்டையும் கி கி அந்த மாதிரி உச்சரிக்கணும். எப்படின்னா கி ரொம்ப கம்மியா அரை செகண்ட்ல முடிகிற மாதிரி, கீ ஒரு 3 செகண்ட் வர மாதிரி நல்லா இழுத்து உச்சரிக்கணும். அப்படி உச்சரிச்சோம்னா படிக்கும் போதும் ஸ்பெல்லிங் சொல்லும் போதும் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் ரொம்ப குறையது நம்ம அனுபவத்திலே பார்க்கலாம். அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே மாதிரி சவுண்ட்ல வரும். 3 இப்போ 4 எடுத்துட்டீங்கன்னா 3 சுழினா 2 சுழினா அப்புறம் சுழி இல்லாமல் இன்னொரு நா, இந்த 3மே நா சத்தம் தான். அப்படி பார்த்தா இது 3 சேர்த்துனா ஒரு எழுத்துக்கான கணக்கில் வந்துடும். அதனால ஒவ்வொன்றும் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஒரு லைனா முடிச்சு நம்ம குறில் நெடிலா தெளிவாக மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அந்த எழுத்து வேற இடத்துக்கு போட்டால் அர்த்தம் வேற மாதிரி மாறிடும். அதனால நம்ம அந்த இந்த வார்த்தை இந்த லா அப்படின்னா தமிழ், அதுக்கு இந்த லா தான் யூஸ் பண்ணணும். அதே வந்து குண்டுலா குண்டு இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. அது மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமும் இருக்கு. இதில் பார்த்தோம்னா கா இந்த வரிசையில் எல்லாமே ஒரே 18 எழுத்து. இந்த லைன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா துணைக்கால் மட்டும் போட்டிங்கன்னா அப்படியே இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இந்த லைனை அப்படியே எடுத்து சும்மா சுழிச்சு மட்டும் விட்டீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் பெருசாக மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை. அதே மாதிரி இந்த லைன் அப்படியே எடுத்துட்டு சுற்றி விட்டீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லைன்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். சில எழுத்து கீழே போடு இழுக்கிற மாதிரி வரும், சில எழுத்து இப்படி சுத்திட்டு வரும். இந்த டா வரிசை எழுத்துக்குன்னா இது சுத்திட்டு வர மாதிரி வரும், சில எழுத்து இப்படி வரும். இந்த லைன் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து எப்படிலாம் இருக்குன்னு நோட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா நம்ம என்ன முக்கியமான விஷயம் நோட் பண்ணோம்னா இது வந்து கா துணைக்கால் வாங்கினா பெரிய கா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம், இது கரெக்ட். இந்த இடத்துக்கு மேல என்ன பண்ணணும்னா கொம்பை வச்சுதான் குறிலா நெடிலா நம்ம கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு துணைக்கால் வாங்க வச்சு கண்டுபிடிச்சோம்னா இந்த இடத்துக்கு போயிடும். இது வந்து கே, இது வந்து கோ. நம்ம மனசு இது வரைக்கும் எப்படி பழகிருக்குன்னா கா கா அப்படி பழகிருக்கு. ஆனா நாம இந்த இடத்துக்கு வந்தோடனே கால் போட்டோடனே கேவை வந்து பெரிய கேன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. ஒத்த சுழி கொம்பு ரெட்ட சுழி கொம்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்பவுமே ஒத்த சுழி கொம்பு இருந்தா சின்னது, ரெட்ட சுழி கொம்பு இருந்தா பெருசு, அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது கே, இது பெரிய கே, இது கோ பெரிய கோ. இப்போ இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த நா இருக்கு இல்லையா, இந்த நாவோட வளைவா போட்டுட்டோம்னா இந்த ஒரு துணை எழுத்து உருவாயிடும். இது ஃபுல்லா இந்த காணச்சை தான் பாருங்க, இது வரைக்கும் இருக்கிற அதே 18 எழுத்து தான். ஆனா இந்த ஃபுல்லா இந்த எழுத்து, இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. இதே 18 எழுத்து. இந்த மொட்டையா போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, கொம்பு இல்லாம வளைவா போட்டீங்கன்னா இதெல்லாம் கைநைச்சை வரிசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எளிமையா. அதே வந்து புள்ளி வச்சுட்டீங்கன்னா இக்கிங்கு வரிசை. அதே மாதிரி ஒத்த சுழி கொம்பு போட்டுட்டு இந்த குச்சிலா மாதிரி போட்டு காணாச்சா எழுதினீங்கன்னா கவுனச்ச வரிசை, அவ்வளவுதான். இப்போ சின்ன காணாச்சா போட்டு எழுதுனீங்கன்னு சொன்னா அது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கே நேச்சே ஞாபகம் வச்சுக்கணும். அதே வந்து பெரிய காணாச்சா பயன்படுத்துனீங்கன்னா கோ நோச்சோ ஞாபகம் வச்சுக்கணும்.
நம்ம கோனோச்சோவா கேனோச்சோவான்னு பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் கொம்பு வர எழுத்துக்களுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ துணைக்கால அதுக்கு தான் பயன்படுத்தணும். அது இல்லாம நம்ம வேற மாதிரி பயன்படுத்தினா தப்பாயிடும். துணைக்கால பெருசு சின்னது கண்டுபிடிக்கிறதுக்கு கொம்பு வர இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாது. இப்போ என்னன்னா கொம்பு வருது இல்லையா, இந்த கொம்பு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பெருசு சின்னது கண்டுபிடிக்கணும்னா ஒரு கொம்பா ரெண்டு கொம்பான்னு மட்டும்தான் பார்க்கணும். துணைக்கால கவனிக்க கூடாது. துணைக்கால எதுக்காக பயன்படுது? கோ வரிசையா அல்லது கே வரிசையா அப்படிங்கிற டிஃப்ரெண்டை காட்டுறதுக்காக தான் அது பயன்படுது. இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். இப்போ இந்த எழுத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம்.